இல்லை, என் உயிரை எடுத்துக்கோ. என்னால் இந்த மனவலியை தாங்க முடியலம்மா. மௌனமாக கண்ணீர் சிந்தினாள். விஸ்வா அவள் வயிற்று வலிக்காக அழுவதாக எண்ணிக்கொண்டான். ஹலோ நர்மதாக்கா, எப்படி இருக்கீங்க? பின் 30களில் ஒல்லியான தேகத்துடன் பளிச்சென்று பருத்தி புடவையில் சிவந்த நிறத்தில் இருந்தார் டாக்டர் நர்மதா. ஹாய் விஸ்வா, வா வா. என்ன லேடி டாக்டர் கிட்ட வந்திருக்க? யாருடா அந்த பொண்ணு? சந்தேகமாய் கேட்டார். குரலில் நையாண்டித்தனம் இருந்தது. இவன் என் வைஃப் விஷாலினி. இவளுக்கு உடம்பு சரியில்லை. நேத்திக்கு என் டாக்டர் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தேன். ஓ, ஓகே, வாமா உட்காரு. வித்யா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேங்க்கா என்றவன் விஷாலியை, ஷாலினி இவங்க டாக்டர் நர்மதா. முந்தி மதுரையில் நம்ம வீட்டு பக்கத்துக்கு வீட்டில் குடியிருந்தாங்க. குட் டே டாக்டர். குட் டேம்மா. என்னம்மா படிச்சிருக்க? நட்பாக சிரித்தார். எம்எஸ்சி இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி. கிரேட். இம்யூனாலஜினா நீ லேப் டெக்னீஷியனாக ஆயிடலாமே. கண்களை விரித்து ஆச்சரியம் காட்டினார். அதுலேயும் டிப்ளமா பண்ணிக்கிருக்கேன் டாக்டர். குட். ஏ விஸ்வா, நல்ல படித்த மனைவிடா உனக்கு. சிரித்தான். இப்பதான் இவ இவ்வளோ படிச்சிருக்கானே எனக்கு தெரியும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். என்னடா ஒரு மாதிரி சிரிக்கிற? ஒன்றும் இல்லைக்கா. சரி, நீ சொல்லுமா, எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? இல்லை, அது இல்லை டாக்டர். வந்து இழுத்தாள். என்னம்மா, ரொம்ப மிரட்டி வச்சிருக்கானா? டேய், அவ தான் இழுக்கிறாளே, நீ வெளியே வெயிட் பண்ணு, அப்புறம் கூப்பிடுறேன். சரிக்கா. எழுந்து வெளியே சென்றான். டாக்டர் நர்மதா அவளை ஆழமாக பார்த்தாள். சொல்லுமா. அவரது குரலில் கனிவு வந்திருந்தது. வந்து டாக்டர், ரொம்ப வைத்த வலி, அப்புறம் ஓவர் ப்ளீடிங். அவள் சொன்னாள். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகிறது? 4 மாதம். ஆனால் இன்னும். அவர் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்ல முடிக்காமல் தவித்தாள். ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். இட்ஸ் ஓகே. அங்கே பெட் மேலே ஏறி படுமா. நர்மதா அவளை செக்கப் செய்தார். ஏதேதோ கேள்விகள் கேட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பயப்பட ஒன்றும் இல்லை. ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் வேலை பண்ணியிருக்க, அதான் உடம்பு படுத்துறது. தனக்கு தேவையானது இதுதான்னு உனக்கு எடுத்து காட்டியிருக்கு. இன்ஜெக்ஷன் எழுதியிருக்கேன், வெளியே சிஸ்டர் கிட்ட போட்டுக்கோ. கொஞ்சம் மயக்கமாக இருக்கும், பயப்பட வேண்டாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ. சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிடும். மருந்து எழுதுறேன், ரெகுலராக போடணும். நல்லா தெளிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். ஹெல்த்தியான காய்கறிகள் பழங்கள் சாப்பிடு. ஓய்வு தேவையானப்போ கண்டிப்பாக ஓய்வு எடுத்துக்கணும். சரி டாக்டர். தலையசைத்து அவளை அனுப்பினார். அவள் எழுந்து வெளியே போகும் முன் திரும்பி அவரை பார்த்தாள். என்னம்மா? ஆனா அவர் ரொம்ப நல்லவர் டாக்டர். புவர் லிட்டில் கேர்ள், ஐ நோ என்று மேலும் கீழும் தலையாட்டி சிரித்து அவளை அனுப்பினார். விஸ்வாவை உள்ளே அழைத்தார். பார்வதிகா, நர்மதா அழைத்தார். மேடம். வயது முதிர்ந்த நர்ஸ் ஒருவர் வந்து நின்றாள். இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவ்வளோதான் மேடம். சரி, 2 காப்பி அனுப்புங்க. அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் எழுதியிருக்கேன், போட்டு படுக்க வைங்க, மயக்கம் வரும். ஓகே மேடம். அனுபவம் மிகுந்த அவளுக்கு தெரியும் இப்பொழுது இந்த பெண் உள்ளே வரக்கூடாது என்று. விஷாலியை அழைத்து சென்றாள். எஸ் விஸ்வா, சொல்லு, என்ன பிரச்சனை? ஒன்றுமில்லக்கா. காப்பியை கொடுத்துவிட்டு கதவை சாத்தி கொண்டு போனான் பியூன். காப்பி எடுத்துக்கோ சொல்லிவிட்டு தானும் ஒன்றை எடுத்து பருக தொடங்கினார். தேங்க்ஸுக்கா. அவனும் குடித்தான். உங்களுக்குள்ள என்ன? தெளிவாக கேட்டார். பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இங்கே பார் விஸ்வா, நீ எதுவும் இல்லைன்னு சொல்கிற,
அதிலிருந்து தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. இல்லக்கா, எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. ஆமா, கரெக்டு தான், எதுவும் இல்லைதான். அதுதான் அவ பிரச்சனை. உனக்கு புரியுதா? சுத்தமா புரியல. குழப்பமாய் அவரை பார்த்தான். உங்களுக்குள்ள இன்னும் எதுவும் இல்லை, அதனால தான் அவளுக்கு பிரச்சனை. தெளிவாக புலி போட்டு விளக்குவதைப் போல் விளக்கினார். அக்கா அதிர்ந்தான். என்ன கொக்கா, சொல்லு. ஏன் அந்த பொண்ணை இப்படி தண்டிக்கிற? அதற்கு மேல் அவனால் மறைக்க முடியவில்லை. யாரிடமும் சொல்ல முடியாமல் மென்று முழுங்கி கொண்டிருந்ததை அவரிடம் சொன்னான். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சொன்னான். நிச்சயத்தன்று அவன் கேட்ட அவளுடைய பேச்சு, திருமணத்தன்று கேட்டது, அதன் பின் நடந்தது, அவளுடைய பெற்றோரின் மரணம், அவளுடைய தானங்கள் என ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சொன்னான். கடைசியாக நேற்று ஆசிரம தலைவர் கூறியதை கேட்டு மனம் தெளிந்ததையும் சொன்னான். ஆரம்பத்தில் அவளை தான் சந்தேகப்பட்டதையும் சொன்னான். ஆனால் தற்போது அவளை முழுமையாக நம்புவதையும் சொன்னான். ஆனால் ஆரம்பத்தில் தான் செய்த தவறினால் தன்னால் அவளிடம் சகஜமாக நடந்து கொள்ள முடியவில்லை என்றும் சொன்னான். அறிவிருக்கா? இல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். டேய், இது மாதிரி பேச்சு ஆல்மோஸ்ட் எல்லா கல்யாணத்திலும் கேட்கும். பொண்ணுங்க தன்னோட உரிமையை நிலைநாட்டி போம்னு அவங்கவுங்க மரியாதை கிடைக்கும்னு நினைப்பாங்க. அப்பதான் அவங்க குரூப்புக்குள்ள தங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லதான் சொல்லுவாங்க. இதை ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைச்சி. கடவுளே, சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேர்ள்ஸை அப்புறம் நடிகைகளை கிண்டல் பண்ணி பேசுவீங்கள்ல, அதெல்லாம் காத்து கொடுத்து கேட்க சகிக்குமா? சரி, அந்த பேச்சை பேசுகிறவங்களுக்கு வீட்டில் சகோதரிகள் இருக்க மாட்டாங்களா? அது விஸ்வா, அவள் அந்த பேச்சை பேசினதாவே இருக்கட்டுமே, அதுக்காக அவளை வெறுக்கணுமா? ஏன், அவள் அந்த வீட்டை கேட்டா நீ கொடுக்க மாட்டியா? கொடுத்துட்டு அவள் கூட தானே குடும்பம் நடத்த போற. அவள் அந்த வீட்டை கோவிலாக மாற்றுவான்னு நீ ஏன் நினைக்கல? சரி, வீட்டை விடு. உன்கிட்ட அப்படி இப்படி நடப்பேன்னு அவள் ஃப்ரெண்டு கிட்ட பந்தா காட்டுனதாவே இருக்கட்டும். அதில் என்ன தப்பு? என் கணவனை மயக்குவேன்னு சொன்னா அது தப்பா? அதுவே அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன்னு கொஞ்சி சொன்னா அது கரெக்டா? ஆண்களுக்கு பிடித்த மாதிரினா எல்லா மனைவிகளும் சில்க் சுமிதா நமிதா மாதிரி தான் மாறணும், காட்டமாக சொன்னார். அவர் சொன்னதில் இருந்த உண்மை அவனை சுட்டது. பேசாமல் இருந்தான். விஸ்வா, ஆனா நீ நினைச்சது எதுவும் உண்மை இல்லை. இது உனக்கு புரிஞ்சா அப்புறமாவது அவளை சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அதுவும் பண்ணல. என்ன பெரிய குற்ற உணர்ச்சி, புடலங்கா குற்ற உணர்ச்சி. அப்பவும் உன்னோட குற்ற உணர்ச்சினால தான் அவளை தள்ளி வச்சிருக்க. அவ உணர்வுகள் நீ மதிக்கல. மதிச்சிருந்தேனா இந்நேரம் என்கிட்ட நீ அவ மாசமா இருக்கான்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருப்ப. அவனால் பேசவே முடியவில்லை. இவங்க வக்கீலுக்கு படிச்சிருந்தாலும் நல்ல லாயரா தான் பேர் எடுத்திருப்பாங்க என்று நினைத்தான். அவ தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சிருக்கா. வேற எதுலையாவது மைண்டை டிவைட் பண்ணலாம்னு எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக்கிட்டு இடுப்பொடிய செஞ்சிருக்கா. நிறைய வேலை செஞ்ச, நிறைய களைப்பு. நிறைய களைப்புனா உடனே தூங்கிடலாம். இப்படிதான் உடம்புக்கு தேவையான ரெஸ்ட் கொடுக்காம வேலை பார்த்துருக்கா. ரெஸ்ட் கிடைக்கலனா அதான் இப்படி உடம்புக்கு அவஸ்தைப்படுறா. என்னக்கா சொல்றீங்க? அதிர்ச்சியாய் கேட்டான். ஏன், உங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் வருமா? லேடிஸுக்கு வராதா? இல்லை வரக்கூடாதா? நீ தான் தொட்டாலே திட்டுறியே. இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறப்ப தான் தெரியும். ஆனால் முக்கால்வாசி இது ஸ்ட்ரெஸ்னால தான் இவ்வளோ அவஸ்தைப்படுறா. நான் சொல்கிறது புரியுதா? மன அழுத்தம். இதை இப்படியே விட்டேனா அவளுக்கு மனசிதைவு ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ, பதறினான். அதனால முதல்ல உன் குப்பை காரணங்களை எல்லாம் இப்போ வீட்டுக்கு போறப்பவே தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு போ. போய் அவளோட ஒழுங்கா கொடுத்தன நடத்து.
நீ அடுத்து வரும்போது அவ பீரியட்ஸ் மிஸ் ஆயிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் வரணும். புரியுதா? சரிக்கா. வெளியே போறப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா? ஆனா டாக்டர், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு போனா. இந்த நல்லவன் பண்ணின காரியம் என்னன்னு தெரிஞ்சும் அந்த மக்கு உன்னை நல்லவன்னு சொல்றானா, அவளுக்கு உன் மேல எவ்வளோ லவ் இருக்கும்னு நீயே தெரிஞ்சுக்கோ. பேரண்ட்ஸ் இல்லாத பொண்ணு, நீ தான் அவளுக்கு எல்லாமான்னு நினைக்கிற. அவ வாழ்க்கையோட விளையாடாதே. இல்லக்கா, இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறேன். மயக்க தெளிஞ்சிருக்கும், கூட்டிட்டு போ. விஸ்வா எழுந்தான். விஸ்வா, சொல்லுங்கக்கா. அந்யோன்யமா இருக்கிற ஹஸ்பண்ட்ஸே ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா கூட ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட வரமாட்டான். நீ வந்திருக்க. அவளோட ஸ்ட்ரெயின் ஆன ஸ்ட்ரெஸ் எல்லாம் தோச்சு போட மாட்டான். நீ செஞ்சிருக்க. அவளை ரொம்ப பிடிக்குமா? சிரித்தபடி கேட்டார். ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதான் இப்படி தவிக்கிறேன். தவிக்காத. அவகிட்ட உன் காதலை கொடுத்துடு. அதை அவ பத்திரமா பார்த்துப்பா. தேங்க்ஸ்க்கா. பாய் விஸ்வா, டேக் கேர். நன்றி சொல்லி வெளியே வந்தான். மனம் தெளிந்திருந்தது. விஷாலி மயக்கம் தெளிந்து எழுந்து அவளை அழைத்து கொண்டு வந்தான். நர்மதா எழுதி கொடுத்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான். வீட்டுக்கு வந்ததும் அவளை நைட்டி மாட்டிக்கொள்ள சொன்னான். இல்லைங்க, வேணாம். போமா, மாத்திக்கோ. பரவாயில்லைங்க, வேணாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இப்போ நீயா போய் மாத்திக்கிறியா இல்லை நான் வந்து மாத்தி விடவா? எப்படி வசதி? குறும்பாக புன்னகைத்து கேட்டான். ம், வேணாம் வேணாம், நானே மாத்திக்கிறேன் என்று அவசரமாய் உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவன் வாய் விட்டு சிரித்தபடி சாப்பிடுவதற்கு தேவையானவற்றை டைனிங் டேபிளில் எடுத்து வைத்தான். விஷாலி, அவரே மாத்தி விடுவாராமே, மாத்தி விட்டா எப்படி இருக்கும் என்று நினைத்தாள். தனக்குள் சிரித்தபடி நைட்டிக்கு மாறினாள். அவனும் அப்பொழுது அதையே நினைத்தான். நான் அவளுக்கு நைட்டி மாத்தி விட்டா எப்படி இருக்கும்? ஓ விஸ்வா, சூப்பரா இருக்கும்டா. சீக்கிரமா அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு தயாராக்கிக்கோடா என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். அவன் அவள் தட்டில் முதலில் உருளைக்கிழங்கை போட்டான். ருசி பார்த்து சூப்பர் என்றாள். அவனும் ருசி பார்த்து விட்டு ம், நல்லதான் இருக்கு என்றான். சாதத்தை போட்டுக்கொண்டு ரசத்தை ஊற்றி பிசைந்தாள். ஒரு கவளம் எடுத்து வாயில் போட்டாள். சுரீர் என்று காரம் உச்சி மண்டையில் உரைத்தது. கண்களில் கண்ணீர் வரவா என்று எட்டி பார்த்தது. எழுந்து போய் துப்பினால் திட்டுவானோ? வாயில் போட்டதை சாப்பிடவும் முடியாமல் அவன் முன்னே எழுந்து போய் துப்பவும் முடியாமல் தவித்தாள். எப்படி இருக்கு? ஓகேவா சொல்லு என்றான். ம். அவன் மனம் வருத்தக்கூடாது என்று இடது கையால் சூப்பர் என்று செய்கை செய்து தலையையும் வளமாக ஆட்டினாள். மிகவும் கஷ்டப்பட்டு வாயில் இருந்ததை முழுங்கினாள். ரசத்தை ஊற்றப் போனான். அவள் தடுத்து, ரசம். அவன் தன் தட்டில் சாதம் போட்டு கொண்டு கிண்ணத்தை பிடுங்கி கொண்டு, நீங்க வச்ச ரசம் ப்ளீஸ், நானே எல்லாத்தையும் விட்டுக்கிறேனே என்ற. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூறி தன் பக்கத்திலேயே வைத்து கொண்டாள். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கா? ஆனா கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு கூட. ம், மொத்தமும் எனக்கு தான் என்று சொல்லிக்கொண்டே ரசக்கிண்ணத்துடன் சமையலறைக்கு சென்றாள். இப்போ கொட்டுனா வருத்தப்படுவார், அப்புறமா கொட்டணும் என்று நினைத்து மேடை மேல் வைத்து விட்டு வந்தாள். அதற்குள் நம்ம வச்ச ரசம் அவ்வளவு நல்லவா இருக்கு என்று எண்ணியபடியே இவளுடைய தட்டிலிருந்து ரசம் சாதத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தவன் அப்படியே எழுந்து போய் துப்பினான். கையோடு அவளுடைய தட்டில் இருந்த சாதத்தையும் குப்பையில் கொட்டினான். கையை கழுவினான். நன்றாக சமையலறையில் இருந்து வந்தவள்,
இவன் செய்ததை பார்த்து தலை குனிந்து நின்றாள். ஆனால் வாயில் காரத்தினால் எரிச்சல் இருந்தது என்று சொல்லிக் கொண்டாள். அவளை இழுத்து போய் அவளுடைய கையையும் கழுவி விட்டான். ஏண்டி, காரமா இருக்குன்னா சொல்ல மாட்டியா? வாயில போட்டதுமே சுருன்னு காரம் ஏறுகுது. அப்படியே வாயில வச்சுட்டு இருந்த. நீங்க பாவம், காலையிலேயே காரமா எழுந்து பண்ணிருக்கீங்க. நல்லா இல்லைன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமோன்னு தான் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப எரியுதா? இந்த தண்ணி குடி. தண்ணீர் பாட்டிலையே அவளிடம் கொடுத்தான். அதை குடித்தும் அவளுக்கு எரிச்சல் அடங்கவில்லை. இரு இரு என்று கூறியபடியே ஃப்ரிட்ஜில் இருந்து தயிரை எடுத்து கொஞ்சமாக ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு, எரிச்சல் அடங்கிடும் என்றான். அவளும் அவன் சொன்னது போலவே செய்தாள். எரிச்சல் அடங்கவில்லை. தவியாய் தவித்தாள். அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவளுடைய கண்கள், கன்னம், உதடுகள் என எல்லாம் காரத்தினால் சிவந்து விட்டது. ஏற்கனவே சிவந்த நிறத்தில் இருப்பவள் இன்னும் சிவந்து போனாள். அவளுடைய முகத்தை பார்த்தவன், இதுக்கு ஒரு சூப்பர் மருந்து தரேன் என்று இழுத்து அவளுடைய இதழ்களை தன் இதழ்களால் கூறிக்கொண்டே சட்டென்று அவளை தன் புறமாக கவ்விக்கொண்டான். அவளுடைய அத்தனை தவிப்புகளுக்கும் மருந்தாக தன் முதல் முத்திரையை அவன் பதித்தான். அவள் முதலில் அதிர்ந்து பின் அவனுடைய அணைப்பில் அடங்கினாள். இன்னும் இன்னும் என்று நீண்டு கொண்டே இருந்த அந்த முத்தத்தில் இருவருமே மனம் துள்ளத் தொடங்கியது. விடுவிக்கவே மனதில்லாமல் அவளை விடுவித்தான். அதுக்குள்ள என்று எண்ணியபடியே அவனிடமிருந்து நகர்ந்தாள். அவளுக்கு அவனை பார்க்கவே முடியாமல் வெக்கம் பிடுங்கி தின்றது. காரம் போயிடுதா? இல்லைன்னா இன்னொரு வாட்டி மருந்து தரட்டுமா? குறும்பாக கேட்டான். தலையை நிமிர்த்தாமல் பதில் சொன்னாள். முன்னு சொன்னா எப்படி? என்னை பார்த்து சொல்லு என்று வம்பு செய்தான். தயங்கியபடி மெதுவாய் தலை நிமிர்ந்து அவனை பார்க்க முடியாமல் பார்த்து திரும்பவும் என்றாள். ம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வாட்டி தரட்டுமா? கேட்டபடி அவளை தன் அருகில் இழுத்தான். அவள் அவசரமாக நகர்ந்து கொண்டு சிரித்தபடியே, காரம் போயிடுத்துன்னு அர்த்தம். ஆமா, இவ்வளோ காரமா இருக்கிறதுக்கு ரசத்தில் அப்படி என்ன போட்டேன் என்று கேட்டாள். நெட்ல பார்த்துதான் ரசம் பண்ணினேன். 2 ஸ்பூன் ரசப்பொடி போடணும்னு இருந்துச்சு. ஆனா நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டேன் என்றான். சொன்னதோடு நில்லாமல் அவன் போட்ட ஸ்பூனை கொண்டு வந்து காட்டினான். இது டீஸ்பூன் இல்லை, குழம்பு கரண்டி. டீஸ்பூன்னா டேபிள் ஸ்பூன். நம்ம சக்கரை உப்புல போட்டு இருக்கோமே, அதுதான் டீஸ்பூன். ஓ, இதுல இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கா? சலித்து கொண்டான். அவளை பார்த்து கேட்டான். சரி, சாப்பிடலாமா? ஆனா என்ன சாப்பிட்றது? ரசம் கூட இல்லையே. நான் ஏதாவது டக்குன்னு பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருக்கிற சாதத்தை வச்சு தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலாம் வா. நீ ஏற்கனவே முடியாம இருக்க. விடு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். நைட்டுக்கு டிஃபனும் சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுறேன் வா. இப்போ இருக்கிறதா சாப்பிடலாம் என்று கூறியபடியே சாத கிண்ணத்தை எடுத்தான். விஷாலி, விஷாலி குரல் கொடுத்தபடியே பங்கஜ மாமி வந்தாள். வாங்க மாமி. விஸ்வா வரவேற்றான். நன்னா இருக்கியாப்பா? நன்னா இருக்கேன் மாமி. விஷாலி, நோக்கு என்னாச்சு? கிரிஜா சொன்னா நோக்கு உடம்பு சரியில்லையேன்னு. நீ டாக்டர்கிட்ட போயிருக்கேன்னு சொன்னா. என்னாச்சு? ஒன்றுமில்ல மாமி, நான் ஆற்றுல இல்லை, அதான். வயிற்று வலி, டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நோக்கு இந்த மாதிரி நேரத்தில் வயிற்ற வலிக்கும்னு நீ சொல்லியிருக்கல. சரி, சாப்பிட்றப்ப தொந்தரவு செய்கிறேன். ஆமாம், என்ன சமையல்? அது மாமி,